பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வருதுங்க. ஆனால் அதுங்களுக்கு கொஞ்சம் பாலை குடி அப்படின்னாக்கா பால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்ம வீட்லேயே இந்த ரோஜா பூ பால் செஞ்சு கொடுக்கலான்னு. சர்க்கரை, இது ரோஜா பூ எசன்ஸு, இதுதான் அந்த திருநீத்து பச்சையோட விதை நான் சொன்னேன் இல்லை, சப்ஜா விதை, அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். காய்ச்சி ஆறின பால். உங்கள் வீட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தால் நீங்கள் இந்த ரோஜா பூ பாலை செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிடுவோம், ரொம்ப சர்க்கரை வேண்டாம். பனங்கல்கண்டு இருந்தால் போட்டுக்கலாம், ஆனால் இந்த அம்மா சொல்லுது இல்லை வெள்ளை சர்க்கரை தான் போடணும்னுட்டு. வெள்ளை சர்க்கரையை கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம், போதும். நம்ம சாப்பிடாமையா இருக்கோம், கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகிறோம், நான் பனங்கல்கண்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாதுல்ல. இதில் இந்த பாலை ஊற்றிட்டு அந்த பொண்ணு நல்லா ஏதோ ஹிந்தி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே அப்படி பாலெல்லாம் கலந்து கொடுத்தா. எனக்கு என்ன தெரியும், தமிழ் பாட்டு தெரியும், ஹிந்தி பாட்டு கூட தெரியும், ஆனால் அர்த்தம் தெரியாது, எதையாச்சும் வளருவேன். சர்க்கரையை போட்டு நல்லா கரைஞ்சிட்டுன்னு சத்தம் கேட்டால் தெரியும், அடியில் கரமுறான்னுச்சுனாக்கா சர்க்கரை இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் வீட்டில் காப்பி கொடுப்பாங்க, அதான் சர்க்கரை போட்டிருக்காத்தாம்பாங்க, நம்ம குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அடியில் இருக்கும். அது எது செஞ்சாலும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நறுவிசா செய்யணும் அப்படிம்பாங்க. நறுவிசான்னா என்ன, திருவிசா மாதிரி என்னது அதுன்னு கேட்டேன். அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நல்ல செந்தமிழில் பார்த்தீங்கன்னா நறுவிதாய் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லான்னு அர்த்தமா. ஸோ அந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு அதில் இந்த திருநீத்து பச்சை விதை, இது ரொம்ப குளிர்ச்சி, பால் நல்லது, இது நல்லது பாருங்க. ஆஹா, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம இந்த திருநீத்து பச்சை விதைக்கு என்ன பேர் சொன்னேன், சப்ஜா விதைன்னு சொன்னேன் இல்லை. இந்த சப்ஜா விதையை வாங்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ வேணுமோ எடுத்து தண்ணியில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ அந்த அம்மா கொடுத்துச்சுல்ல, ஆஹா, இது ரோஜா பூ எசன்ஸு நம்மளே வீட்டில் செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். ஒருவேளை அதையும் நான் செஞ்சிருவேனா இருக்கும். இப்போ இது எதுக்குன்னு கேட்டாக்கா, அந்த ரோஜா பூ வாசனைக்கும் கொஞ்சம் நிறத்துக்கும். ரோஜா 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 ரோஜா. இதுக்கு போய் நீங்கள் கடையில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களே, இங்கே பாருங்க, சூப்பரா. இன்னும் கொஞ்சம் நிறம் வேணுமோ அப்படி தோணுச்சுன்னா அவ்வளோதான். ஆஹா ஆஹா ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ரீனா பொண்ணு என்ன சொல்லணும், பகுத் சுக்ரியா அப்படின்னா ரொம்ப நன்றி. அது நம்ம சவுக்கார்பேட்டை பொண்ணு, நீங்கள் எதுக்கு அப்போ தான் இந்த சுக்ரியாலாம் சொல்கிறீங்க, நன்றினே சொல்லுங்கன்னு சொல்லிவிடும். அதாவது அவங்கெல்லாம் விரும்பி தமிழ் கற்றுக்குறாங்க, அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம விரும்பி ஹிந்தி கற்றுக்கலாம். கண்ணாடி எடுத்து இதோட அழகு தெரிஞ்சாதான் அவங்க சாப்பிடுவாங்க. கண்டதை சாப்பிட்டீங்கன்னா வயிறு கெட்டு போகும். தயவு செய்து இந்த கடையில் கிடைக்கிற அந்த ட்ரிங்க்கு இந்த ட்ரிங்க்கு, ஏன்னா பலம் வர ட்ரிங்க்குலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம ஊர் பால் அதுதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வந்திருக்குனாக்கா அது எல்லாரும் சாப்பிட வேண்டியது. ஸோ காலத்துக்கு தகுந்தாப்புல நம்மளை மாற்றிக்கணும், அதில் எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் இன்றைக்கி உக்காந்த இடத்துலையே நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தால் அழகாக ஊற்றி கொடுக்கறதுக்கு குளிர்ச்சிக்கு மஞ்சப்பால் மாதிரி, மஞ்சப்பால் சொல்லியிருக்கேன், பாலை காய்ச்சி மிளகுத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு, அதுக்கு வேறு இங்கிலீஷில் கோல்டன் லாட்டே அப்படிங்கிறான், LATTEன்னு போட்டிருந்தான். அது என்ன லாட்டே நினச்சிக்கிட்டேன், அது கோல்டன் லாட்டே, இது ரோஸ் லாட்டே. ஆக
பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு வழக்கமாக இருக்கணும்.